இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. மார்கழி மாதத்திற்கு உண்டான பலாபலன்களை பற்றி பார்க்க போகிறோம். மார்கழி என்பாலே ரொம்ப பிரமாதமான ஒரு மாதம். வைஷ்ணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரமாதமான மாதம். திருப்பதி எல்லாம் போனீங்கன்னா கூறி கொண்டாட்டம். அது என்ன, அதாவது விஷ்ணு பகவானை எப்படியெல்லாம் ரசிக்க முடியுமோ, கொண்டாட முடியுமோ, அன்பு காட்ட முடியுமோ, காதலிக்க முடியுமோ, இப்படிப்பட்ட பல ரூபங்களில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுகிற மாதமாக மார்கழி. அதனால்தான் சொன்னார் பகவான் கிருஷ்ணர், மாதங்களில் நான் மார்கழி என்று சொல்லிவிட்டு சென்றார். மார்கழி மாதம் ஒவ்வொரு நாளும் மிக புனிதமான மாதமாக இருக்கிறதுனால நீங்களும் இந்த மார்கழி மாதத்திலே கண்டிப்பாக அந்த கிருஷ்ண பகவானுடைய கண்ணனுடைய அருள் பெற்று மகிழ்ச்சியாக வாழணும் என்று சொல்லிவிட்டு, கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகை கிரகங்களோட பார்வை இருந்தாலும் கூட அந்த பகை கிரகங்களோட பார்வையை நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்கு. அந்த வகையில இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் தனுசு ராசியில குரு பகவானோட வீட்டுல இருக்காரு. செவ்வாய் கடகராசியில நீசம் அடைஞ்சு வக்கரம் அடைஞ்சு இருக்கார். குரு பகவான் மகர ராசியில இருக்காரு. 15ஆம் தேதி கும்பராசிக்கு போக போறாரு. புதன் விருச்சிக ராசியில இருக்காரு. 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு போக போறாரு. குரு பகவான் ரிஷபத்துல வக்கரம். சனி பகவான் கும்பத்துல ஆட்சி. ராகு மீனத்திலையும் கேது கன்னிலையும் தான் இருக்காங்க. இதுதான் இந்த மாசத்தோட கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இதுல கடகத்துல இருக்கிற செவ்வாய் கும்பத்துல இருக்கிற சனியை பார்க்கிறார். இது ஒரு பகை கிரகங்களோட பார்வை அப்படிங்கிறது. அதோட இல்லாம செவ்வாய் மகரத்துல இருக்கிற சுக்கிரனை 15ஆம் தேதி வரைக்கும் பாக்குறாரு. அதன் பிறகு கும்பத்துக்கு சுக்கிரன் 5 தேதிக்கு பிறகு போயும் கூட சுக்கிரனை பாக்குறாரு. செவ்வாய்க்கு சுக்கிரன்கிற ஒரு பகை கிரகம் இருந்தாலும் கூட சுக்கிரமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் ஏற்படுது. அதாவது செவ்வாயோட பார்வை விட்டு சுக்கிர பகவான் மங்கள யோகம் அடைகிறார். அசுர குரு அப்படிங்கிற ஒரு தேவகுரு மாதிரி செயல்பட போறார். மங்கள யோகம் அப்படிங்கிறத அறிஞ்சதால இந்த அமைப்பு உங்களோட ராசிக்கு என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். துலாம் ராசி நேயர்களை, இந்த துலா ராசி நேயர்களை பொறுத்தளவு மார்கழி மாதம் என்பது கண்டிப்பாக ஒரு சிறப்பான மாதம். 11ஆம் பாவாதிபதி சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடத்திலே சூரியன் அமர்வது என்பது உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக, களமாக வாய்ப்புகள் ஏற்படக்கூடியதெல்லாம் உங்களுக்கு உண்டு. இது நடக்குமா, இது செய்ய முடியுமா, இது வேணுமா, இப்படி என்று யோசிப்பதை விட்டுவிட்டு உங்களுடைய திட்டங்கள் என்ன, உங்களுடைய செயல்பாடுகள் என்ன, எங்க போகணும், என்ன பண்ணணும், இப்படிங்கிறதுல பரிபூரணமா களமிறங்கி வேலை பார்ப்பதற்கு தேவைப்படுகின்ற அத்தனை வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற செயல்பாடுகள். 3ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிற போது மனதிலே தெளிவு வந்துடும். உழைப்புல கடினமான முயற்சி வந்துடும். டைமை ஃபாலோ பண்ணக்கூடிய எண்ணங்கள் வந்துடும். சோம்பேறித்தனம் போயிடும். நம்ம யாரு எங்க நிக்கிறோம், ஏன் இதை பண்ணணும் பண்ணக்கூடாது என்று சொல்லக்கூடிய மன தெளிவு வந்துடும். இத்தனைகளும் ஒரு பையன்கிட்ட, ஒரு பொண்ணுகிட்ட, ஒரு மனிதனுக்கு வருகின்ற போது நிச்சயமாக வாழ்க்கை பாதை முன்னேற்ற பாதையாக செல்லுவதை யாராலும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மாதமாக இந்த மார்கழி உங்களுக்கு உதயமாகிறது. இது கூடவே பற்றாக்குறைக்கு துலாத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் மகரத்தில் அமர்ந்திருக்கிறார். 5 கூடையவனும் 5ஆம் இடத்தில். அப்ப அந்த சுக்கிரனுக்கு ஸ்தான பலமும் கிடைச்சிருக்கு, கேந்திர பலமும் கிடைச்சிருக்கு. அந்த அடிப்படையில் உங்களை உலகமே பாராட்டுகின்ற அளவிற்கு மிக சிறப்பான வாழ்வாதார செய்திகள் உங்களுக்கு உண்டு. அதுவும் குறிப்பாக கலை இலக்கியங்கள் சம்பந்தப்பட்டிருப்பவர்களுக்கு, சினிமா துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு, பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்டவர்களுக்கு எல்லாத்துக்குமே மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். காதல் வெற்றி பெறக்கூடியதாக அமையும். கணவன் மனைவி குடும்ப உறவுகள் தரப்படக்கூடியதாக இருக்கும். பிரிந்தவர்கள் இணைந்து வாழுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். இப்படி பல கோணங்களில் இந்த மார்கழி துலாத்துல பிறந்தவங்களுக்கு மிக நல்ல சிறப்பம்சத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கிறது. சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வரவு செலவு பிரமாதமா இருக்கும். காசு பற்றாக்குறை தீரும். வரவுகள் பெருகும், செலவுகள் குறையும். மீறு வாகனங்கள், மண் வாகனம், அப்படி சம்பந்தப்பட்ட பொருள் சேர்க்கை வரக்கூடியதாக இருக்கும். புதிய வாகனம், புதிய கார் வாங்கிறது, வண்டி வாங்கிறது, தொழிலுக்காக வண்டி வாங்கிறது, பைக் வாங்கிறது, சைக்கிள் வாங்கிறது, இப்படி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றம், ஆசைகள் எடுத்துக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள் இதெல்லாம் கூட உண்டு. அதேபோல் 4ஆம் இடத்தை சுக்கிரன் இருக்கிறது என்பது விருந்து கொண்டாடி வரலாம்.
நீங்கள் யாரையாவது தேடி போறது அல்லது அவங்க உங்களை தேடி வர்றது, பயணங்கள் போகிறது, தூரதேச பயணங்கள், சுற்றுலா போறது, சும்மா அயோத்தி போயிட்டு வரலாம், காசிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பி போறது, இப்படிப்பட்ட அநேக சம்பவங்களுக்கு இந்த சுக்கிரன் காரணமாக இருப்பார். அது பயணங்களிலே இனிமை, பயணங்களிலே மகிழ்ச்சி, கொண்டாட்டம், இப்படிப்பட்ட சிறப்புகள் உண்டு. கூட்டம் கூடி மகிழ்வதற்கு தேவைப்படுகின்ற அத்தனைகளும் இந்த மார்கழி மாதத்திலே உங்களுக்கு கிடைக்கும். துலாத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் அதிக வலு பெற்றிருக்கிற காரணத்தால் சில குடும்பங்களில் திருமண செய்திகள், அதாவது இது மார்கழியில நம்ம ஆல்ரெடி நிச்சயம் பண்ண மாட்டோம், இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட அது சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் குடும்பத்தில் அறிவுறுவதற்கும் தகவலை தக்க வைத்துக் கொள்றதுக்கும் பரிமாறிக்கொள்றதுக்கும் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் கூட இந்த மார்கழி மாதத்திலே சுக்கிர பலத்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதுவரைக்கும் தாயின் உடல்நிலைகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய பிணிவிடைகள் அகலும். தனக்கும் தாய்க்கும் தாய் சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கும் மத்தியில் இருந்திருக்கக்கூடிய மனக்லேசங்கள் குறைந்து ஒற்றுமை பெருகி சந்தோஷங்கள் கொண்டாட்டங்கள் கூடி வருகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். 5ஆம் இடத்திலே சனீஸ்வர பகவான் வீற்றிருக்கிறார். அவர் மூல திரிகோண பலம் பெற்று இருக்கிறதுனால சில பேர்களுக்கு ஆன்மீக பயணங்கள் வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீடு மனை வாசல் அடிப்படை வசதிகள் பெருகும். யாரென்று தெரியாத மக்கள் அந்நியர்கள் உதவியோடு வாழ்க்கை பாதையை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா புதுசா வேலைக்கு போறவங்க, புதுசா பிள்ளை பேர் பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள், வீட்டுல இளம் பிள்ளைகளை முதல்ல ஸ்கூலுக்கு கூட்டு போறது, இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணி விடுறது, செலவு பண்றது, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, இப்படிப்பட்ட தன்மைகள். அதாவது குறிப்பாக இந்த சனீஸ்வர பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பது பெரியவர்கள் பிள்ளைகளுக்காக தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் செலவு பண்ணக்கூடிய இந்த வாய்ப்புகள் எல்லாம் கூட துலாத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்திலே வச்சிருக்கிறார். அவர் நீச்சம் பெற்றிருந்தாலும் நீச்ச பங்க ராஜயோகமாக இருக்கிறதுனால பயணங்களின் மூலமாக வரக்கூடிய விருத்திகள் நிறைய உண்டு. டிரான்ஸ்போர்ட் நடத்துறவங்க, டிராவல்ஸ் நடத்துறவங்க, ஒர்க் பண்றவங்க, இப்படி பயணத்தை தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், இந்த ரெப்பா வேலை பார்க்கிறவங்க, மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த செவ்வாயின் அனுகூலம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யும். பயணங்களின் மூலமாக மிகப்பெரிய சாத்தியங்கள், வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த புத பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு பக்கத்தில் நல்லது. ஏன்னா உங்களுக்கு பேரு புகழ் கிடைக்கும், இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும், புதுசா வேலைக்கு போகலாம், இன்டர்வியூ போகலாம், இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் ஒரு நல்லபடியாக அமையும். கூடவே சற்று மறதி குணம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதுல கொஞ்சம் நீங்கள் ரொம்ப அக்கறை வச்சுக்கணும். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. எதிரிகளால், நோய்களால், கடன்களால், சட்டம், வழக்கு, துன்பம் போன்ற எந்த செய்திகளும் உங்களை எந்த விதத்திலும் பாடாப்படுத்தாது. 12ஆம் இடத்தில் கேது இருப்பது என்பது செலவுகள் குறையும், வரவுகள் பெருகும், முன்னோர்களுடைய ஆசைகள் கிடைக்கும். மற்றவர்கள் எல்லோரும் உங்களை புகழ்ந்து வைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நல்ல பெயர் புகழ் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக துலாத்தில் பிறந்தவர்களுக்கு மார்கழி மாதம் மிகச் சிறப்பாக இருக்கும் என்பதிலே ஐயப்பாடுகள் இல்லை.